ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் பாரம்பரியமான அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இந்த உலக்கில் 4 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது கால்படி உலக்கு, நீங்கள் ஒரு படி உலக்கில் எடுக்கிறதா இருந்தால் பெரிய உலக்கில் எடுத்துக்கலாம். கணக்குக்கு கிலோ கணக்கு நீங்கள் அளவு வச்சிங்கன்னா 1.5 கிலோ வரும். இதை நான் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் ரேசரிசி பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டரிசி, அதனால் இது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். 2 தடவை மட்டும் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் ஊறினாவே போதும், நல்லா ஊறிடும். இதை ஃபுல்லாமே தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் அரைக்கணும். இப்போ நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாவே பொழு பொழுன்னு இருக்கணும். கையை நீங்கள் ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த அரிசி உங்கள் கை விரலில் ஒட்டணும். அந்தளவுக்கு ஈரமும் இருக்கணும். இப்போ நான் ஜார்லேயே எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம சலிக்கணும். இப்போ நீங்கள் பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்துக்கு உடச்சி விட்டால் உடையணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஜல்லடையில் வச்சு மாவை எல்லாத்தையுமே சலிச்சாச்சு. இப்போ 1.5 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை நீங்கள் முதலே இந்த மாதிரி நல்லா நச்சு வச்சிட்டிங்கன்னா கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம், அதுக்கு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கரைய ஆரம்பிச்சிருச்சு வெல்லம்லாம். நம்ம கரண்டி விட்டு கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நுரக்குட்டி வரும்போது நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம் பாகு ரெடி ஆயிடுச்சான்னு. இப்போ ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு கமர்கட்டு சொல்லுவோம்ல, அந்த டைப்பில் உருளணும். அப்படி இருந்துச்சுன்னா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறணும். நீங்கள் ஃபுல்லாக உடனே மாவு போட்டு கிளறினீங்கன்னா கட்டிப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கையை எடுக்காமல் கிளறிட்டே இருங்க. மாவு ரெடி ஆயிரும். இப்போ கிளற ஆரம்பித்தாச்சு. மாவு சுற்றி பாத்திரத்தில் உள்ளதை ஃபுல்லாமே சேர்த்து இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் ஏலக்காய் போடுறதா தான் போடலாம். நான் பாத்திரத்தில் மாற்றும் போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். பார்க்கும்போது தண்ணியாக தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு 2 நாள் வச்சு தான் நம்ம சுடுவோம். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டு நீங்கள் வேணும்னா ஒரு பிஞ்ச் அளவு சுக்கு சேர்த்துக்கோங்க. அது எண்ணெய் பலகாரங்கிறதுனால அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ மாற்றின பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஒயிட் கிளாத்து வச்சு நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது செட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் 2 நாளுக்கு அப்புறம் எடுக்கும்போது இப்போ மாவு எந்த மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள். முன்னாடி தண்ணி அரிஞ்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை நீங்கள் வாழை இலையில் அப்படி இல்லைன்னா பால் பாக்கெட் அந்த மாதிரி கவரில் நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ இந்த மாதிரி தட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இந்த ஓட்டை போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. இது வீட்டில் செய்கிற பலகாரம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெளியில் லேயரும் உள்ளே நல்லா மாவு மாதிரியும் வாயில் வச்சாவே கரையும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கரிகிறோம். இப்போ எல்லா பலகாரமுமே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஆக ஆக 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நீங்கள் நாள் ஆக ஆக இன்னும் சாஃப்டாகிட்டே போகும். அவ்வளோதான், பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.